ஏன்னா வந்து வீடு வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம், சென்னைக்குள்ளேயே கிடையாது. இப்படி வந்து எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஃபுல் vlogல வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஆஷு என்ன பண்ணுறீங்க? பேக் பண்ணுறீங்களா? அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா செல்லம்? Hey, hi, this is Soumya. Welcome back to my channel, Linear Diary. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து கண்டிப்பாக இந்த வீடு பற்றி தான். ஸோ ஆக்சுவலி வந்து நாங்கள் மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் வந்த வீடு இதுதான். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம், ஒரு ஓன் ஹவுஸ் எடுக்கணும் அப்படின்றது எப்படி அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த வீடு வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 ப்ரீஷியஸ் அண்ட் மெமரபிளும் கூட. ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி தான். ஆக்சுவலி இங்கேருந்து நாங்கள் மூவ் அவுட் ஆக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஃபுல் vlogல வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நான் வந்து படிச்சுது அண்ட் ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து ஹாஸ்டலில் தங்கி தான். ஸோ நமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பெட் இருக்கும், பக்கத்துலேயே ஒரு குட்டி செல்ஃப் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து நம்ம திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த பிளேட் எவ்வளோ டெக்கரேட்டிவாக அழகாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கிறது, அது எல்லாமே வந்து எல்லோரும் ஹாஸ்டலில் பண்ணியிருப்போம். சடனாக நமக்கு மேரேஜ் ஆகி நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது நம்ம வீடு, இது நம்ம கிச்சன், நம்ம ஹால் அண்ட் பெட்ரூம் எல்லாமே வந்து நம்மளோடது அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபீலிங். வாங்க அப்படியே ஒரு மினி ஹோம் டூர் பார்ப்போமா? இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே எனக்கு பிடிச்ச இடம் அப்படின்னா வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் தான். இந்த சீனரிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்தாலே வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்ட் இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்களோட மூவ் அவுட் எப்படி போச்சு அண்ட் எப்படி நாங்கள் பேக் பண்ணோம், ஸோ எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னன்னா வந்து வீடு வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம், சென்னைக்குள்ளேயே கிடையாது. இது வேறு சிட்டிக்கு வந்து மூவ் ஆகும். அஃப்கோர்ஸ் பேக்கர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம பண்ணணும் இல்லையா? ஸோ அதை பண்ணணும். என்ன பண்ண போகிறோன்னா இந்த ப்ரீ ப்ரெக்னென்சி ட்ரெஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் ஆனப்போ இந்த ட்ரெஸ், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் நிறையா இருக்குது. ஸோ அதை மட்டும் வந்து தனி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வைக்க போகிறேன். ஸோ வந்து ஃப்ளோவில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தனியாக பேக் பண்ண போகிறேன். இப்படி நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணுவோம் அண்ட் அடுத்த டே மார்னிங் வந்து வியர் பண்ணுறதுக்குன்னு அதுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து பேக் பண்ண போகிறேன். ஆஷு என்ன பண்ணுறீங்க? பேக் பண்ணுறீங்களா? அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா செல்லம்? பேக் பண்ணலாமா? பேக் பண்ணலாமா? ஆல்மோஸ்ட் ட்ரெஸ் பேக்கிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன் சைடு வந்தேன். ஸோ ஃபேமிலி ஆஃப் 2க்கு வந்து இவ்வளோ பாத்திரமா அப்படின்ட்டு நானே ஷாக் ஆகிட்டேன். நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே க்ளீன் பண்ண டைம் சுத்தமாக கிடைக்காது. ஸோ முன்னாடியே இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டா ஸோ அங்கே போய் பாத்திரம் மட்டும் நம்ம ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் எல்லாமே நைட்டு காஷ்வியை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் வந்து பண்ண முடியுது. ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கே ஒரு 1 o'clock ஆகிடுச்சு நைட்டு. ஸோ டே டைமில் வந்து என்னால் சுத்தமாக காஷ்வி வச்சுட்டு எந்த ஒர்க்குமே வந்து பண்ண முடியல. ஸோ ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸ் போயிடுவார். நான் ஃபுல்லாக பேபியோட ஆக்குபைடாக தான் இருக்கேன்.
இன்லாஸ் நம்ம கூட இல்லாதது எவ்வளோ பெனிஃபிட்டோ அதே மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஷிஃப்டிங் டைம்லலாம் நம்மளே பேபியும் கேரி பண்ணிவிட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் பண்ணிவிட்டு இந்த ஷிஃப்டிங் ஒர்க்கும் நம்மளே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் பாத்திரத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் க்ராசரி திங்ஸும் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ நானே எடுத்து வச்சா தான் அங்கே போனதுக்கப்புறம் எது எதில் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்பெரியெல்லாம் செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாதது யூஸ் பண்ணது அது எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக அதுவும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆனால் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு எமோஷனாக தான் இருக்குது. இங்கேருந்து போய் தான் ஆகணும், பட் இங்கேருந்து போகிறதுக்கும் வந்து எனக்கு சுத்தமாக மனசே இல்லை. என்னடா பண்ணிட்டுருக்கு? அண்ட் என்னோட ஹெல்ப்புக்கு வந்து என்னோட சிஸ்டர் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க தான் என்னோட ஒரே ஹெல்ப். ஸோ பாப்பாவும் பார்த்துட்டு கொஞ்சம் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த லீஃப் அண்ட் ட்ரீஸ் மாதிரிலாம் வாங்காதீங்க. இது ஒட்டுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே டைம் ஆச்சு. ஸோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ எடுக்கும்போது டக்கு டக்குன்னு எடுத்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங். ஸோ சாட்டர்டே தான் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி பிளான் இருந்தது. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து நோ ப்ரோக்கர் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். 9:00 வரேன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 11:30 ஆச்சு. உண்மையிலே வந்து ஒரு வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா வந்து மார்னிங் 9:00 வந்தாங்கன்னா ஆஃப்டர்நூன்குள்ளே ஷிஃப்ட் பண்ணிடலான்னு நினச்சோம். பட் ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட். ஸோ நான் எங்கே போகிறேன்னு இன்னும் உங்ககிட்ட சொல்லலை. ஸோ எங்கே நான் வந்து பெங்களூர் வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒர்க் வந்து அங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. 1 இயர் பேபி வச்சுட்டு இந்த ஹவுஸ் ஷிஃப்டிங்லாம் வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப கஷ்டம் தான். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், என் ஹஸ்பண்டோட பிரதர் வந்திருந்தாங்க. ஸோ சிப்லிங்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேரண்ட்ஸ்னால வர முடியல அப்படின்னா வந்து நம்மளோட பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹோம் ஷிஃப்டிங் ப்ராசஸில் இருக்கும்போது நம்மளோட பேபி தான் ரொம்ப சஃபர் ஆவாங்க. அவங்களோட நேப் வந்து கரெக்டாக இருக்காது. ஃபுட் வந்து ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்தான். அண்ட் பொதுவாக நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டல் இருக்கும்போது தோன்ற ஒரு விஷயம் தான், நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு தோணும். பட் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம ரெண்டல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது. இந்த ஃப்ளாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே பாருங்கள் எவ்வளோ டேமேஜஸ் இருக்குன்ட்டு. ஸோ நீங்களாம் சென்னையில் ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னா வந்து தயவு செஞ்சு ஆட் பார்த்து வாங்காதீங்க, நல்லா என்கொயரி பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ இந்த பேக்கிங்கில் எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக ஹிந்தி தெரியும், எங்களுக்கு சுத்தமாக ஹிந்தியே தெரியாது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அண்ட் பேக் பண்ணும்போது கூடவே இருந்த ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கரில் நோட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் 2.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இங்கே ஒரு வேர்ஸ்ட் பார்ட் என்னென்னா வந்து வெதர் தான். சம்மர் சீசன்லலாம் சுத்தமாக இங்கே ஸ்டே பண்ணவே முடியாது. அண்ட் நாங்கள் 4th ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ இதுதான் டாப் ஃப்ளோர். அண்ட் நீங்கள் சென்னையிலலாம் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த டாப் ஃப்ளோரில் மட்டும் பார்த்துடாதீங்க. ரொம்ப கஷ்டம். ஏசி இல்லாமல் இங்கே சுத்தமாக வாழவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 12:00 ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூனே ஆகிடுச்சு. அண்ட் பேபிக்கு ஃபுட்டு நல்ல வேலையை நான் மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஹோம் ஷிஃப்டிங் அதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. வீட்லேயும் நாங்கள் ஓன் ஹவுஸில் தான் இருந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஷிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் இதுக்கு போக போக பழகிக்கணும். ஆக்சுவலி இந்த வீடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து நியூ பில்டிங். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் தான் வந்து இந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய மெமரிஸ் அண்ட் எமோஷனல் எல்லாமே வந்து மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆப்ஷன் கிடையாது. ஆக்சுவலி எனக்கு பெங்களூர் வந்து ரொம்ப பிடிச்ச சிட்டி. எல்லாருமே ஒரு ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு சிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண சிட்டி பார்த்திங்கன்னா பெங்களூர் தான். ஸோ எல்லோரும் பெங்களூர் அப்படின்னோடனே நைட் லைஃப் அண்ட் பப், ஸோ அதுதான் வந்து மைண்டுக்கு வரும். பட் அங்கே உண்மையாகவே அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கைண்டாக பழகுவாங்க. அண்ட் பெங்களூர் தமிழியன்ஸும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நம்மக்கிட்ட பழகுவாங்க.
அண்ட் ஆல்மோஸ்ட் பேக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு வீடு ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சடனாக ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னா வந்து நம்ம அத காமிச்சிக்கலாம். ஸோ அதனால வீடு ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துட்டு இருந்தேன் நானும். அப்பார்ட்மெண்ட்லலாம் நீங்க வீடு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே போகும். ஸோ ஸ்கூல், காலேஜ்லலாம் ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணும்போது எப்படி நம்ம நோ டியூ ஃபார்ம்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நோ டியூ ஃபார்ம்ஸ் இருக்கு. அது அசோசியேஷன்ல குடுத்து நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்ட்டா ப்ராப்பரா ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் வந்து நம்மள வெளியவே அலோ பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் வந்து கேட்ல செக்யூரிட்டி கிட்ட குடுத்தா தான் நம்மள வெளியவே அலோ பண்ணுவாங்க. பொதுவா அப்பார்ட்மெண்ட்ஸ்னாலே நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த டேல தான் கிளம்பணும், இந்த டைமிங்குள்ள கிளம்பணும் அப்படின்ட்டு நெறைய ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு. ஸோ அத ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகணும். நீங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் ஷிஃப்ட் ஆகுற மாரி இருந்தா சர்வீஸ் லிஃப்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் இந்த பில்டிங்கில மட்டும் சர்வீஸ் லிஃப்ட் கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. லிஃப்ட்குள்ள எதுவுமே அலோ பண்ணவே இல்ல. எல்லாமே ஸ்டேர்கேஸ்ல தான் வந்து ஷிஃப்ட் பண்ணோம். ஒரு வழியா ஷிஃப்டிங் ப்ராசஸ் முடிக்கவே ஈவினிங் 6:00 ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணது. பட் எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு பாருங்களேன். உண்மையாவே வந்து வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அதுவும் இந்த பேபிய வச்சுட்டு நாங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டோம். ஸோ இப்போ 6:00 கிளம்பி எப்போ பெங்களூர் ரீச் ஆகுதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. அண்ட் நீங்க ஏதாவது வீடு ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நோ புரோக்கர் மட்டும் நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். வேற ஏதாவது ஒரு நல்ல பேக்கேஜ் வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. நைட்டுக்கு காஷ்விக்கு வந்து ரசம் ரைஸ் செஞ்சு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். நல்ல வேளையா அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்படியே கார்லேயே வந்து அவளுக்கு ரைஸ் ஊட்டி விட்டுட்டு அப்படியே எங்கள் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்னிங்லேருந்து இவ்வளோ ஒர்க்கையும் பார்த்துட்டு நைட்டு ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப பாவம் இதில். ஸோ நைட் ட்ராவல் வித் பேபியோட 5 to 6 ஹவர்ஸ் ரொம்ப ஹெக்டிக்காக தான் போச்சு இந்த டேவே. ஃபைனலி நாங்கள் பெங்களூர் ரீச் ஆக நைட்டு 12:30 ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ வந்த உடனே 2 பேரும் நல்லா தூங்கிட்டோம். ஸோ மார்னிங் 8:00 தான் எந்திரிச்சோம். ஸோ இப்போ எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து நைட்டே வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ என்னையும் காஷ்வியும் இங்கே விட்டுட்டு என் ஹஸ்பண்டும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பேபி கேர்ள் இருக்கா. ஸோ காஷ்வி வந்து அவங்களோட வந்து நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட கண்டினியூவேஷன் வந்து என்னோட நெக்ஸ்ட் vlogல வருது. ஸோ நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும்.